இன்றைக்கி நம்ம தேங்காய் இல்லாத பட்டாணி குழம்பு பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயத்தை பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம அரைக்க போகிறோம். 4 கத்திரிக்காய் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளியை அப்படியே எடுத்துக்கோங்க. கத்திரிக்காயை உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம தாளித்து போட்டாலும் சரி, இல்லை குழம்போடையே போட்டுக்கலாம். வெங்காயம் மட்டும் தாளிச்சுக்கலாம். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். பாருங்கள், பேஸ்ட்டு பண்ணி எடுத்தாச்சு. இதை அப்படியே நம்ம பட்டாணி தக்காளியெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க ஈஸியாக இந்த குழம்பு செஞ்சிடலாம். அவ்வளோதான், கிளறிக்கலாம். இப்போது தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பட்டாணி நல்லா வேகட்டும். 4 விசில் வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். விசில் அடங்கிருச்சு. நம்ம 4 விசில் விட்டு எடுத்துட்டோம். பாருங்கள், தேங்காயே ஊற்றலை, ஆனால் எவ்வளோ கொலன்னு இருக்குன்னு பாருங்கள். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ குழம்போட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், குழம்ப தாளிச்சாச்சு. பாருங்கள், தேங்காய் ஊற்றலைன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு குழம்பு வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும்.